மீட் யூ அட் த பிளாசம் ஃபைனல் எபிசோடோட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். எப்படியோ ஜின்பாவை கூட்டிகிட்டு போகிறக்காக டாக்டர் ரெடியாக இருக்க, நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நான் இல்லைனாலும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி சையுவி அங்குமாஸ்ட்ரியோ ஹக் பண்ணிட்டு ஜின்பாவை பேசிகிட்டே இருக்க, இங்கே பாருங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம் சரியா அப்படின்னு சொல்லி யங் மாஸ்டரை ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கான். டென்ஷன் ஆகிடுது டாக்டருக்கு. ஹுவாயின்கும் டென்ஷன் ஆகிடுது. போதுண்டா ஹக் பண்ணது வாடா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி 2 பேரும் மாற்றி ஒரு பக்கம் இழுத்துட்டே இருக்க, இங்கே பாரு ஹுவாயின், என்னோட மாஸ்டரை ரொம்ப புள்ளி பண்ண, அவ்வளோதான் பார்த்துக்கோ, சை பார்த்துக்கடா, அவன் நம்ம மாஸ்டர் ரொம்ப டார்ச்சர் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல, நான் உங்களை விட்டு இருக்கவே முடியாது, எப்படி தான் இருக்க போகிறோன்னே தெரியல, உங்களுக்கான மருந்தெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லி ஜின்பாவை அப்படியே ஜாபாவோட கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்க, யங் மாஸ்டர் பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்ல அவனை பிடிச்சி இழுத்து குதிரையில் தூக்கி போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு டாக்டர் போக, யங் மாஸ்டர் போயிட்டு வரேன்னு சொல்ல, பாய் டாட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஜியாபாவை அழுதுகிட்டே நிற்கிறான். இவன் தொல்லை தாங்க முடியல. அடுத்த சீனில் நம்ம ஷூயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, ஜியாபா அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி அப்படியே மெல்ல போகிறான். அவன் ட்ரிங்க் பண்ணுறதை பிடுங்கி அப்படியே மடன்னு இவன் குடிச்சிட்டு அப்படியே அந்த டம்ளரை கீழே வைக்க, என்ன வேணுங்கிற மாதிரி ஷூயின் அவனை பார்க்க, நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு வெறுக்கிறேன், உன்னை பார்த்தா நீ சந்தோஷமாக இல்லைன்னு தோணுச்சு, அது நல்லது தானே, ஆல்மோஸ்ட் நீ லவ் பண்ணுற அந்த பர்சனை நான் கொலை பண்ணுற நிலைமைக்கு வந்தேன், நான் சந்தோஷமாக இருந்தான்னா இல்லைன்னா உனக்கு என்னன்னு சொல்ல, இல்லை எனக்கு உன்னை வெறுக்கணும்னு தோணவே இல்லை, நீங்கள் 2 பேரையும் கொலை பண்ணால் கூட நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி இப்படி பேசிகிட்டே இல்லாமல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே முட்டி போட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மேலே நல்லது தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஒரு குடும்பம் குழந்தைகன்னு என்னோடய லைஃபு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், நான் ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானே, இப்போயும் நான் அதே தப்பாக பண்ணிகிட்ருக்க, பையன் கூட தான் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஷூயின் புரிஞ்சுக்க ஷூயின், நாங்கள் 2 பேர் மீட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நிறைய நடந்தது, அவனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், நானும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தனியாக இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. என் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றணும், அப்புறம் புத்திசம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ அவங்களும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலி எப்போ பவர்ஃபுல்லாக ரிச்சாக ஃபஸ்ட் இருந்தமே அந்த மாதிரி இருப்போன்னு தெரில, அப்போ கூட நிறைய பொண்ணுகளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, ஆனால் இப்போ என்னோடய ஃபேமிலி ரொம்ப புவராக இருக்குது, எந்த பொண்ணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் வரமாட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிராக்கல் டாக்டர் சொன்னபடி நான் மெடிசன்ஸை என்னோடய லைஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்க என்னை யாருக்கு தான் பிடிக்கும், வைன் மட்டும்தான் என் கூட இருப்பான், நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அவன் எப்பயுமே என் கூட இருந்து என்னை பத்திரமா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஷூயின் கிட்ட சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை பற்றி கவலைப்பட்டு நீ வயசாகிற மாதிரி ஆயிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தள்ள அந்த பக்கங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்பயும் உனக்கு என் மேலே கோவமாக தான் இருக்குது அப்படித்தானே, நான் சொல்கிறது பதில் சொல்லு, நீ என்கிட்ட ஏன் இவ்வளோ கைண்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியல, அது எப்படி நான் உனக்கு திரும்ப செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹுவாயினை தவிர மற்ற எல்லாமே நீ சொன்னது எல்லாமே நான் பண்ணுவேன், நான் ரெடியாக இருக்கேன் நீ சொல்கிறது பண்ணுறதுக்கு, நீ வேணா என்ன சாகுன்னு சொன்னால் கூட நான் செத்துருவேன், லூசாடா நீ, உன்னை காப்பாற்ற நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை அத்தனையும் பண்ணி உன்னை காப்பாற்றினா ஈஸியாக நீ செத்து போகிறேன்னு சொல்கிற, ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு ஷூயின் விட்டுரு வலிக்குதுன்னு சொல்ல காது பிடிச்சி நல்லா திருப்பி விட்டே இருக்கான். என்னோடய லைஃப் ஃபுல்லாக உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல, இந்த லைஃப்பில் நீ எனக்கு திரும்ப செஞ்ச, போன லைஃப்பில் நான் உனக்கு ஏதோ பண்ணியிருப்பேன் போல், சரி அப்போ அடுத்த லைஃப் வந்தா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை பேசிகிட்டே இருக்க, ஷூயின் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி அட்சப் பண்ணுற மாதிரி வந்துட்டான். சரி ஓகே மிஸ்டர் லீ வரேன்னு சொல்லியிருக்காரு, மிஸ்டர் லீயா அவர் எதுக்கு வராரு, லீகாங் தானே சொல்கிறேன், ஆமாம் என்னன்னு தெரியல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்க்கலாம், அவர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு புரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே நின்றுட்டே இருக்கான் ஷூயின். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, முதல்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரி ஓகே என்னோடய ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, லீ கரெக்டாக அப்படியே அந்த நாட்டுக்குள்ளே வராரு. அவர் வரும்போது நிறைய பிச்சைக்காரங்க சாப்பாடுன்னு அழுதுகிட்டே இருக்க, அவர் வந்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஹுவாயின் கிட்ட கொடுத்து, இது எல்லாமே உன் அம்மாவோட பொருள், இதெல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுக்கணுன்னு தான் வச்சுருந்தாங்க, இது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு அரசு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் கொடுக்கறக்காக வந்தேன், அம்மா சாகும்போது கூட உன்னை பற்றி நினச்சிட்டு தான் செத்துருப்பாங்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது நம்ம ஹுவாயினுக்கு. அப்படியே அமைதியாக வச்சுட்டே இருக்க, அம்மா இதில் இருக்க ஒரு பொருளையும் பத்திரமா வச்சுருக்காங்க,
கண்டிப்பாக அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. அவர் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல, அவரா எவரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜியாபாவை கேட்க, அந்த பேட் ஃபாதரையா சொல்கிறீங்க? ஆமாம். அவர் என்ன சாகலையா? உயிரோடு தான் இருக்காரா? எதுக்கு ஹுவாயினை பார்க்கணும்? ஏற்கனவே இவர்கிட்ட கஷ்டப்படுத்துறது பார்த்தா தான் மறுபடியும் என்ன பண்ணணும் பாருங்கள். ஹுவாயினை அவர்னால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அதெல்லாம் முடியவே முடியாது. அவர்கிட்டலாம் நான் அனுப்ப மாட்டேன், நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜியாபா ஹுவாயினை பார்த்து கத்திகிட்டே இருக்க, அவனை நம்பிலாம் போயிடாது. நீ அங்கே போன அவரை உன்னையும் கஷ்டப்படுத்துவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேயே உன் அம்மா கிட்டேருந்து உன்னை தூக்கிட்டு போனவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் என் பேரண்ட்ஸ் இப்போ அவர்னால தான் கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ உன்னை பார்க்கணுமா? அதெல்லாம் போகக்கூடாது சரியா? அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், எல்லாம் அனுபவிக்கட்டும். அப்படியே சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் தொலைட்டும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே நிற்கிறான் ஜியாபா. ஜியாபா சொல்கிறது கரெக்டுன்னு எனக்கு படுதுன்னு ஹுவாயின் சொல்ல, ஹுவாயின் அப்படியே பேசிகிட்டே இருக்க, இங்கே பாரு ஜியாபா, அவர்கிட்ட ரூடாலாம் பேசக்கூடாதுன்னு ஷூயின் சொல்கிறான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது, ஐயோ அவசரம் அவசரம் அரசரே, நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் பிச்சைக்காரங்க நிற்கிறாங்க, எல்லாரும் சாப்பாடு சாப்பாடுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லாரும் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே நிறைய பிச்சைக்காரங்க பசி பசின்னு சொல்லி சாப்பாட்டுக்காக அப்படியே நின்றுட்டே இருக்க, என்னாச்சு இவங்களுக்குலாம், ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்களேன்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க, அப்படியே அவங்கள கன்வின்ஸ் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாக இருக்க, சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எந்த ஒரு இதுவும் ஆகாது, இதில் ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னோட ஊர்லேயே இருந்தா என்கிட்ட பணம் இருந்தப்பா இவங்க இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணியிருப்பேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்ல அவங்களாம் ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுறதுனே புரியலையேப்பாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஜியாபா அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறான். எனக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தோணுது. ஓடி போய் ஜியாபா காதில் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கா. நல்லதான், உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா, உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ இடம்லாம் இருக்குது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்பா யோசிக்கிறாரு. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் வச்சுருப்பீங்களே அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படியே ஜியாபா காதில் ஏதோ சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறீங்களாப்பான்னு சொல்ல, ஆமாம் அவ்வளோ இருக்கா உங்ககிட்ட? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படியே தலையாட்ட, ஷோயின் இங்கே வா, எனக்கு ஒன்று தோணியிருக்கு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ அங்கே ஊருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. எங்கள் அப்பா கிட்டே கொஞ்சம் பணம் இருக்குது, அதாவது அந்த பேட் டேடி கிட்ட கொடுக்காம ஹுவாயின் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கான். ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அப்படியே குக் பண்ண ஆரம்பித்து அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே லைனாக எல்லோரும் நின்று வரவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டே இருக்க, பார்த்து போங்கன்னு சொல்லி அங்கே ஷூயினோட அந்த காவலாளி நிற்பான்ல, அவன் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்க, பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டே இருக்க, ஷாயு பையன் சும்மா இல்லாமல் இங்கே நடக்கிறத எட்டி வேற பார்த்துட்டு நிற்கிறான். ஷூயின் இவங்க எல்லோரும் கூட ஜாலியாக வேற இருக்கானா, அவனுக்கு பார்க்க போகாமல் வேற. அடுத்தது இங்கே நீ பார்த்து உனக்கு நான் உனக்கு தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டே ஹுவாயின் நிற்க, ஷூயினுக்கு இதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. இவன் கொஞ்சம் ஓவராக தான்ப்பா லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஜியாபாவை சிரிச்சிட்டே இருக்கா. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பாடை வாங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போக ஒரு வழியாக அங்கே எல்லாமே முடிஞ்சுது. சரி ஓகே, இப்போ நான் கிளம்ப போகிறேன்னு சொல்ல, என் அப்பா உன்கிட்ட நிறையா கற்றுக்கணும்னு சொன்னார், எனக்கெல்லாம் உன் கூட வர விருப்பமே இல்லை, வேறு வழி இல்லைன்னு வந்தேன்னு சொல்லி ஷாயு அப்படியே அங்கே இருக்க ஷூயின் கிட்ட சொல்ல, ஷூயின் நீ உண்மையாகவே என்னை விட்டு போக போறியா? எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு, நான் திரும்ப கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஜியாபா சொல்ல, நான் என்ன செத்தாடா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கேங்கிற மாதிரி அவன் ஷோல்டரில் கை வச்சு பேசிகிட்டே இருக்க, ஷாயுக்கு டென்ஷன் ஆயிடுது. இங்கே பாரு, நீ ஒரு பெரிய ஆம்பளை, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, என்கிட்டே இப்படி பேசுறியா நீன்னு ஷாயு சொல்ல, நீ அரசரோட பையனா? இங்கே பாரு ஹுவாயின் தான் அரசரோட பையன், அது மட்டும் இல்லாமல் அவன் உனக்கு அண்ணன், அப்படின்னா நானும் உனக்கு அண்ணன் தான் சரியா? என்கிட்டே இந்த மாதிரி ரூடாக ஏதாவது பேசினேன் உன்னை தூக்கிடுவேங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஷூயின் அவனை தொட்டு பேசினது இங்கே நம்ம ஷாயுக்கு பிடிக்கல, அப்படியே ஷூயின் ஜியாபாவை தொட்டு பேசினது ஹுவாயினுக்கும் பிடிக்கல. 2 பேரும் அதனால பொசசிவ்லேயே முறைச்சிக்கிட்டு நிற்க, ஷூயின் போகாதடா நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஷாயு போக அப்படியே அவன் அந்த பக்கம் போயிட்டான். அவன் போகிறதையும் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி அழுகிற மாதிரி அப்படியே ஜியாபா பார்த்துட்டே இருக்கா. அவன் கண்ணை மூடிட்டு ஒழுங்கு அதை பார்க்காதராங்கிற மாதிரி ஹுவாயின் கண்ணை மூடிட்டே இருக்க, விடுன்னு சொல்லி கத்திட்டே அப்படியே செல்லாமல் கோச்சிக்கிட்டே நிற்கிறான் ஜியாபா. அடுத்த அம்மாவும் அப்பாவும் புத்திசம் ப்ராக்டிஸ் பண்ண கிளம்பிட்டாங்களே, ஸோ அவங்க வந்து கோயிலுக்கெலாம் போய் அங்கே
அங்கே அப்படியே ப்ரே பண்ணிகிட்டு இருக்க தள்ளி நின்று அந்த குட்டி பாப்பாவும் ஜியாபாவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹுவாயினும் அங்கே நின்றுட்டு இருக்கான். உண்மையாகவே சொல்லு, நீ அப்பா அம்மா கூட போறியா இல்லை என் கூட இருக்கியா? இல்லை, நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். நீ என் கூட இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துப்பியா? அவங்கள விட்டு இருக்கிறது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயுமே நீங்கள் தான் என்னோட அண்ணன், உங்கள் கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் பெரியவங்களை பற்றி எதுவும் தெரியாது, ஆனாலும் எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்க. சரி ஓகே, அப்புறம் உங்கள் கூட நான் இருக்கிறது அவருக்கு ஓகே வாங்குற மாதிரி ஹுவாயினை பார்த்து தலையாட்ட அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனுக்கும் ஓகே தான், அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ அவனை பற்றி கவலைப்படாதங்கிற மாதிரி அப்படியே ஜியாபா பேசிகிட்டே இருக்க ஓகேங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இருக்கிறதுக்காக அந்த வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடெல்லாம் ஆல்டர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்க. குட்டி பாப்பா எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்க. அங்கே ஒரு குட்டி போர்டு மாதிரி இருக்குது, அதை எழுதிட்டு இருக்கான் ஜியாபா. ரொம்ப அழகாக எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்க. ஏய் இந்த செடியெலாம் அங்கே வை இங்கே வைன்னு சொல்லி அங்கே ஷூ 2 பேர் இருக்காங்க, வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்கா பாப்பா. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்கெல்லாம் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை பேசிகிட்டே இருக்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, இவன் அப்படியே அங்கே மயங்கி விழுந்திருப்பான்ல, இவனுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிற அந்த டைமில் ஷூ 2 பேரும் லார்ட் நீங்கள் எந்திரிங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு சொல்லி அப்படியே அங்கே தான் காப்பாற்றிருப்பானுங்க. அதை நினச்சிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹுவாயின் இதை யோசிச்சிட்டே இருக்க. நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன், நல்லா இருக்கான்னு சொல்லி காட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியே அதை மாட்டி விட்டு அந்த போர்டை பார்க்க அதில் ஜின் மேன்ஷன் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, இது நம்ம வீடுன்னு சொல்லி அப்படியே ஒருத்தர் உள்ளே போயிட்டே இருக்க. 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அடுத்தது அவனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டே அப்படியே அங்கே உட்காந்துருக்கா நம்ம சார் ஜியாபா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்ல, வலிக்கலையா? இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லைஃபே வாழக்கூடாது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் தான் வாழணும். இங்கே பாரு, நான் சாகலையில் உயிரோடு தானே இருக்கேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். என்னோடய பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன், ஃபேமிலியெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். எப்படியும் உன்னால் ஒரு குழந்தை கொடுக்க முடியாது, இருந்தாலும் நீ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக என் கூட இருக்கணும், கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லி தலையாயிட்டுட்டே ஹுவாயின் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம்னு சொல்லி எதோ யோசிச்சுருக்க. இங்கே பாரு, உன் கழுத்துக்கிட்ட நீ நிறைய வெயிட் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே தெரியுது. ஆமாம் இங்கே பார்த்தியான்னு சொல்லி காட்ட ஆமாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே அவன் கழுத்தை தொட்டு பார்க்க சாருக்கு அப்படியே மூடு மாற ஆரம்பிக்குது. லைட்டாக போய் கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ணான்னு சொல்லி பாப்பா வரா. அப்படியே பாப்பா வந்தோடனே இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அவன் அங்கே போக நான் வால்நட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இதை கட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்ல ஹுவாயின் அங்கே விழுந்ததை பார்த்துட்டு ஜியாபாவுக்கு சிரிப்பு வந்துடுது. கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல அப்படியே குட்டி பாப்பா ஹுவாயினை பார்த்து முறைக்க நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணி அந்த வால்நட்ஸ் எல்லாத்தையும் தூளாக ஆக்கி கொடுத்துட்டான். அடுத்தது 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் நின்று அப்படியே பேசிகிட்டே இருக்க. நீ இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்ல அப்படியா, எப்படியோ உன் தங்கச்சி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹுவாயின் அப்படியே ஜியாபாவுக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிட்டே இருக்க. அண்ணான்னு சொல்லி மறுபடியும் அந்த பிள்ளை 2 பேருக்கும் நடுவில் வந்து நிற்க. வந்துட்டாளா குட்டி சாத்தாங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இவங்க வேற. சரி ஓகேன்னு அடுத்து மறுபடியும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உன் கை ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆமான்னு சொல்ல அப்படியே 2 பேரும் க்யூட்டாக மறுபடியும் கிஸ் பண்ணிக்கலான்னு கிட்ட போக அங்கேருந்து பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு அண்ணான்னு இந்த பாப்பா வந்து நிற்கிறா. இவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது ஹுவாயினுக்கு. சரி வா, இங்கே யாருமே இல்லை, நிம்மதியாக ஒரு இடத்துல போய் ஒரு கிஸ்ஸையாவது முடிக்கலான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் அவனை இழுத்துட்டு போய் தனியாக யாரும் இல்லைன்னு சுற்றி பார்த்துட்டு ஹுவாயின் இன்னைக்கு அவனுக்கு கிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு பார்த்தா சையும் குட்டி பாப்பாவும் கால் மேலே கால் போட்டுட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துருக்க. இவங்க நம்மளை விட மாட்டாங்கப்பாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது. எங்கே போனாலும் வந்துட்டே இருக்க, உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் கத்திகிட்டே இருக்க. 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹுவாயினும் ஷைபும் சேர்ந்து அப்படியே அங்கே மேலே பட்டம் விட்டுட்டே இருக்க. என் பட்டம் ரொம்ப அழகாக போகுதுல்ல, இல்லை உன் பட்டம் தான் அழகாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் பட்டத்தை விட்டுட்டு பேசிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் டாப்பிக்கு கல்யாணத்துக்கு போகுது. எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹுவாயின் கேட்க. நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னு ஜியாபாவை சொல்கிறான். உண்மையாவா? ஆமாம், உனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு போல் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜியாபாவை சொல்கிறான். வெட்டிங்கா? ஆமாம், நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? உண்மையாக நம்ம கல்யாணம் எப்படி இருக்கும்? அந்த அவுட்ஃபிட்டு, அந்த ரெட் கலர் காஸ்டியூமில் உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருப்ப, அது பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜியாபா பேசிகிட்டே இருக்க. உனக்கு பிடிக்கும்னா
கண்டிப்பாக நான் அது போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து ஹுவாயின்னு சொல்லிகிட்டே இருக்க, நம்ம வெட்டிங்க்கு எல்லாரையும் கூப்பிடணும், அப்புறம் என் பேரண்ட்ஸ் திரும்ப வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி ஜின்பாவையும் கூட்டிகிட்டு வர சொல்லிடணும், அப்புறம் நம்ம ஷூயின் வரணும்ல, ஷூயினையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்ல ஷூயினோட பேரை கட்டணையும் ஹுவாயினுக்கு பேசு டோட்டலாக மாறிடுது. அப்புறம் சும்மா இல்லாமல் இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஷூயினை பற்றி நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்க்கணும் போல் இருக்குது, அவனும் அங்கே என்ன பண்ணுறான்னு புரியல, சீக்கிரம் வந்தானா அவனை பார்த்துட்டே இருக்கலாம், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, மற்றபடின்னு சொல்லிட்டு திரும்ப நீ பேசக்கூடாதுடாங்கிற மாதிரி ஹுவாயின் டாக்குன்னு அவனுக்கு ஒரு கீஸ் பண்ண ஜியாபாவை இதை எதிர்பார்க்கவே இல்லை. அட பாவிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, சரி வா போகலாம், எங்கே போகலாம், நம்மளோட பிரைடல் சாம்பருக்கு, என்ன சொல்கிற, வா காஸ்டியூம்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போக, அப்போ இந்த பட்டம் அதை வை அது போகட்டும்னு சொல்லி பட்டத்தை கீழே வச்சுட்டு 2 பேரும் அப்படியே அந்த பக்கம் ஓடி போயாச்சு. அதோடு இந்த எபிசோடு இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க ஒரு க்யூட் ஹாப்பி எண்டிங்கோட. 2 பேரையும் அந்த ரெட் கலர் அந்த பிரைடல் காஸ்டியூமில் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது வரும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பட் அப்படி வரல. என்ன இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சைனீஸ் சீரீஸு ஒரு ஹாப்பி எண்டிங்கில் வந்தது இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ். ஆக்சுவலி முன்னாடி ஒரு சீரீஸ் பார்த்துருக்கேன், மூவி வெர்ஷனில் பார்த்துருக்கேன். அதுக்கு அதாவது என்ன சொல்கிறது, ஹாப்பி எண்டிங் கிடையாது, சேட் எண்டிங்கில் தான் அது முடித்தாங்க. பட் இது வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரீஸ். நான் இந்த சீரீஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஸ்டாண்டினுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன், வேறு நல்ல சீரீஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ இதையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆரம்பித்து அதை ஃபினிஷும் பண்ணியிருக்கேன்னு என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி பாதி எபிசோடுக்கு மேலே நான் போட வேணான்னு ட்ரை பண்ணேன், நிறுத்திடலான்னு கூட நினச்சேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க ஹாப்பி எண்டிங் தான் சொல்லி என்னை போட வச்சிங்க. சீரியஸ்லி உங்கள் எல்லாரோட அந்த விருப்பத்துக்காக தான் நான் இந்த சீரீஸை கன்டினியூ பண்ணேன். இல்லைனா ஹாப்பி எண்டிங்காக வராதுன்னு நினச்சி நான் பாதியிலே விட்டுருப்பேன். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பாக போடுன்னு என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல சீரீஸை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஒரு சில சீரீஸ் முடியும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இந்த சீரீஸை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ரிவ்யூ பண்ண சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு இதை தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஹிஸ்டாரிக்கலெல்லாம் எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு செட்டே ஆகாதுப்பா அந்த ஜோனில், டைலாக்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த சீரீஸை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.